பாஸ்டர் விக்டர் பாலை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர் வந்து வார்த்தையை கொடுப்பார். பாஸ்டர் சாமுவேல் ராஜை நாங்கள் அழைப்போம். வந்து தேவனுடைய வார்த்தையை சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு கூடாக இந்த இடத்துல கொண்டு வருவார். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக அமையும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் இப்பொழுது பாஸ்டர் சாமுவேல் ராஜை அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர். மைக் ஆன் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஓகேயா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஓகே. நல்லது. சங்கமம் வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் ஆண்டவரோட வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள். யோவேல் 2, 17, 18. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பலிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்பு கொடாதீர். உங்கள் தேவன் எங்கே என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்றார் என்பார்களாக. 18வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இன்றைய நாளிலே நான் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து 2 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் அறிந்துட்டு, பிறகு நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம கொஞ்சம் ஆழமாய் இந்த வசனங்களை கவனிப்போம். குறிப்பாக வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன், நல்ல கவனிங்க. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம் மீது அவர் வைராக்கியம் உள்ள ஒரு தேவன். நம்மை ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. நம்மை தூக்கி எடுக்கிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. நம்மை உயர்த்துகிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. நம்மை பெருக பண்ணுகிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. இந்த உலகத்துல நம்மை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைக்கிறதுல தேவனுக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. தேவன் உங்களை கடாட்சிப்பார், ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி சகல ஜாதிகளுக்கும் சாட்சிகளாக உங்களை நிறுத்துகிறதுல தேவன் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய சத்தியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட வைராக்கியமுள்ள தேவன் அவர் தம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றால், அவருடைய ஜனங்களும் அவர் மேல ஒரு பெரிய வைராக்கியமுள்ள ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று அவருடைய கண்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறது. அநேக ஜாதிகளுக்குள்ள ஜனங்களுக்குள்ள தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்ப வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் சாட்சியாய் நிற்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆதங்கம் நம்மை கவ்வி பிடிக்க வேண்டியதா இருக்கிறது. நமக்காக தேவன் வைராக்கியம் கொண்டு எழும்பும் பொழுது நாமும் அவருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்ப வேண்டிய ஜனங்களாய் இருக்கிறோம். வேதாகமத்தை ஆதியாகம தொடக்கம் வெளிப்படுத்தல் வரை திறந்த மனதோடு நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர்களுடைய பெயர் பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சாட்சிகளை தேவன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எங்கெங்கெல்லாம் நீங்க வாசிக்க முடியுமோ எல்லா இடங்களிலும் ஒரு கூட்ட ஜனத்துக்குள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பியிருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளில அநேக காரியங்கள் இதுல சொல்ல முடியும். ஆனால் மிக வேகமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து தந்து, தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற மனுஷர்கள் ஒரு 4 பேரை உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். வேதத்தில் நாம வாசிப்போம். வைராக்கியம் என்றால் என்ன?
எப்படிப்பட்ட வைராக்கியம் கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து மிக வேகமாக ஒரு சில காரியங்களை நாம கவனிக்க போகிறோம். முதலாவதாக வேதத்துல வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறதுல முதலாவது சொல்லப்படுகிற வைராக்கியம் பாருங்க, வசனம் சொல்லுகிறது யாக்கோபுக்கு எழுதின நிருபம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லுமாய் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌலிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரிய பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இங்கே ஒரு வைராக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் கசப்பான ஒரு வைராக்கியம். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், நாம் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்துல நாம் வைராக்கியமா இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் அறிய வேண்டும். கசப்பான ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, அது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. அந்த யாக்கோபு அதை பற்றி தான் அங்க நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது இன்னொரு வைராக்கியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பவுல் சொல்ற நல்ல விஷயங்களும் இருக்கிறது. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லதுதான். மூன்றாவதாக இன்னொரு இடத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க, வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தல நடபடிகள் 22வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 22வது அதிகாரம் 3-4 வசனங்கள். நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்துல பிறந்து அந்த நகரத்திலே கமாலியின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீயையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். பாரம்பரியமான ஒரு வைராக்கியம். அல்ல கவனிங்க, 4வது இன்னொரு இடத்துல இப்படி வாசிக்கிறோம். யோவானுக்கு நிருபம் 2வது சுவிசேஷம் யோவான் 2:17 இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். 4 வகையான வைராக்கியத்தை குறித்து நாம் வேதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்து தருகிறேன். நிறைய சொல்ல முடியும், ஒரு 4 குறிப்பை தான் நம்ம பார்க்கிறோம். கசப்பான வைராக்கியம் இருக்கிறது, நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுகிற விஷயம் இருக்கிறது, பாரம்பரிய வைராக்கியம் இருக்கிறது, அதே நேரத்துல கர்த்தருடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியமும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்ல வருகிற காரியம் என்றால் 4வது சொன்ன காரியம் கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம வாசிப்போம், ஒரு வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். சங்கீத புத்தகம் 69வது அதிகாரம். சங்கீத புத்தகம் 69வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 69:9 உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று சொல்லி நாம் அங்க வாசிக்கிறோம். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க. நமக்குள்ள பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டுமா? தாவீது இப்படி சொல்லுகிறார், இந்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. பட்சித்தது என்றால் என்ன? நீங்க நல்லா கவனிங்க. வேதாகமத்துல பலிபிடங்களுக்கு மேல பலிகளை வைத்து அவர்கள் வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணுகிற பொழுது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து பட்சித்தது என்று சொல்லி நாம வேதத்துல வாசிக்கிறோம். எலியா கூட ஒரு பெரிய பலிபிடத்தை உண்டாக்கி தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். என் தேவனே என்னை கேட்டருளும் என்று சொன்ன பொழுது வானம் திறந்து அக்கினி இறங்கி அந்த பலிகளை பட்சித்தது அப்படின்னு நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப பட்சிக்கிறது என்றால் என்ன அப்படின்னு கவனித்து பார்த்தால், அக்கினி இறங்கி வந்து அது முழுவதையும் அப்படியே பட்சித்து போடுவதை பற்றி தான் இங்க வாசிக்கிறோம். நான் என்ன இதுல இருந்து உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால்,
நம்முடைய வைராக்கியம் அக்கினியைப் போல இருக்க வேண்டும். நம்முடைய வைராக்கியம் அக்கினியைப் போல தாவி பரவ வேண்டும். ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போல நமக்குள்ள இருக்கிற இந்த பக்தி வைராக்கியமானது அக்கினியைப் போல தாவி பரவ வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. அக்கினியைப் போல கவ்வி பிடிக்க வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. இதுல நான் எதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. வீடு என்று அவர் அன்றைக்கு எழுத்தின்படியே சொல்லும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை பற்றி பேசுகிறார். யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவர் ஒரு பெரிய சுத்திகரிப்பை அந்த ஆலயத்துல ஏற்படுத்தும் பொழுது அவருடைய சீடர்கள் சொன்னார்கள், இதோ வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் இவரை பட்சித்தது. எழுத்தின்படியே அன்றைக்கு அவர்களுக்கு ஆலயம் அவருடைய வீடாக கருதப்பட்டது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த பக்தி வைராக்கியத்தை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழமாய் சொல்ல வேண்டும். பவுல் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம். நீங்க 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு வரும் பொழுது, நீங்களே அந்த ஆலயம். இன்றைக்கு நடமாடுகிற ஆலயம், அங்கும் இங்கும் எழுந்து வேலைகளை செய்து வீடுகளில் இருந்து இப்படி எல்லா இடத்திலும் சுற்றி வரக்கூடிய ஒரு ஆலயம், உயிருள்ள ஒரு ஆலயம். அன்றைக்கு அவர்கள் ஒரு கல்லினால் கட்டப்பட்ட ஆலயத்தை குறித்து பேசியிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ஆலயத்தை சத்துரு தனக்கு இஷ்டமானபடி அவன் அங்கும் இங்கும் ஜனங்களை அலக்களித்துக் கொண்டு, ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு, ஜனங்களை சூறையாடி கொண்டு திரிகிற பொழுது, இதை பார்க்கும் பொழுது உங்களையும் என்னையும் இந்த பக்தி வைராக்கியமானது ஒரு அக்கினியை போல கவ்வி பிடிக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆண்டவருடைய ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்களா? ஆண்டவர் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்களா? ஆண்டவருடைய ஜனங்கள் எல்லா இடங்களிலும் கஷ்டப்படுகிறார்கள், நிந்தையை அனுபவிக்கிறார்கள், அவமானத்தை அனுபவிக்கிறார்கள். ஐயோ, இந்த ஜனங்கள் இப்படியாய் கொண்டு போகப்படுகிறார்களே என்று பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை பார்க்கிற பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பக்தி வைராக்கியம் வர வேண்டும். எப்படி அந்த பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் என்றால், ஒரு காட்டு தீயை போல பற்றி எரிகிற ஒரு வைராக்கியம் உங்களையும் என்னையும் கவ்வி பிடிக்க வேண்டும். ஒரு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வைராக்கியம் கொள்வாரானால், தேவன் உங்களை உயர்த்துகிறதுக்கு வைராக்கியம் கொள்ளுவாரானால், தேவன் உங்களை மீட்டு ரட்சிப்பதற்கு வைராக்கியம் கொள்ளுவாரானால், நீங்களும் நானும் ஒரு போல வீட்டை குறித்த, தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இந்த நாட்களில நம்மை கவ்வி பிடிக்க வேண்டியதா இருக்கிறது. இன்றைக்கு மனுஷர்கள் எவ்வளவோ பக்தி வைராக்கியம் என்ற பேர்ல என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் பக்தியாய் வைராக்கியம் பாராட்டி தெரிகிறார்கள். அது அல்ல இன்றைக்கு நமக்கு தேவை. இன்றைக்கு தேவன் தம்முடைய ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்ன? என் ஜனங்களுக்கு மத்தியில ஒரு மனுஷன் எழும்பி தன்னுடைய ஊழிய பாதையில, தன்னுடைய ஜெப வாழ்க்கையில, தன்னுடைய ஆராதனை காரியங்கள்ல, ஆண்டவருடைய பரிசுத்த ஜீவியத்துல பக்தி வைராக்கியங்கள் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் நோக்கி கொண்டே இருக்கிறது. இந்த கோணத்துல நாம் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவை அதுதான். மாமிசத்துக்கு மேல, பாரம்பரியத்துக்கு மேல பக்தி வைராக்கியம் பாராட்டின நாட்கள் முடிந்து போய்விட்டது. இனி தேவனுக்காக நீங்களும் நானும் எழும்பி தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உங்களையும் என்னையும் கவ்வி பிடிக்க வேண்டியதா இருக்கிறது. இன்னொரு இடத்துல நான் இப்படி வாசிக்கிறேன். வசனம் சொல்லுகிறது பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மேல இந்த வைராக்கியம் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தல நடபடிகள் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் 18வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 17வது அதிகாரத்தை பாருங்க. 17வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். 17வது அதிகாரம் 16வது 17வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17, 16, 17. அத்தனை பட்டணத்திலே பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தான் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு. நீங்க இன்றைக்கு தேவை இதுதான். நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது
ஜனங்கள் விக்கிரகங்களால் அடிமைப்படுத்தப்பட்டு விக்கிரகங்களுக்கு பின்னால் அலைந்து திரிகிறதை பார்க்கும் பொழுது ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், அவன் அத்தனை பட்டணத்தை சுற்றி பார்க்கிறான், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், எங்கு பார்த்தாலும் விக்கிரக கோயில்கள், விக்கிரக ஜனங்கள், இப்படி அவர்கள் சாத்தானுக்கு பின்னால அடிமைப்பட்டு கிடக்கிற அவனை பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஒரு பெரிய வைராக்கியம் எழுப்பினது. ஐயோ, இந்த ஜனங்கள் அடிமையாய் இருளிலே வாழ்கிறார்களே, இந்த ஜனங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களே, மெய்யான தேவனை விட்டுவிட்டு அவர்கள் வேறு காரியங்களில் ஈடுபடுகிறார்களே, இவர்களுக்கு எப்படி ஆகிலும் அந்த உயிருள்ள தேவனத்தை காட்டி கொடுத்து விட வேண்டும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம் அந்த காட்டு தீயை போல அவனை கவ்வி பிடிக்க ஆரம்பித்தது. வசனத்தை பாருங்க, கீழ் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்குள்ள இந்த வகையான வைராக்கியம் வந்துவிட்டால் அவன் என்ன செய்வானாம்? வசனம் சொல்லுகிறது, 17வது வசனம் சொல்லுகிறது, 17 ஜெப ஆலயத்திலும் யூதரோடும் அந்த பகுதியில் இருந்த மக்களோடு சந்த வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆவிக்குரிய ஒரு வைராக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுலை கவ்வி பிடித்த பொழுது அவர்களுக்குள்ளே போய் பாருங்க, அவர்களுடைய அந்த தெய்வங்களை குறித்து அவன் ஒன்றும் சொல்லவில்லை, அது பேய் பிசாசு அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. அவன் ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறான், யூதருக்குள்ள கடந்து போகிறான், ஜெப ஆலயத்துக்குள்ள கடந்து போகிறான், பக்தி உள்ள மனுஷர்களுக்கு மத்தியில கடந்து போகிறான், சந்தை வெளிகளுக்குள்ள கடந்து போகிறான். ஒரு பக்தி வைராக்கியம் ஒரு மனுஷனை கவ்வி பிடிக்கும் பொழுது அவனால சும்மா இருக்க முடியாது. அது என்ன செய்யும் என்றால், தன்னால இயன்ற அளவு மற்ற மனுஷர்களுக்கு ஜீவனுள்ள ஆண்டவரை காண்பித்து கொடுக்க, ஜீவனுள்ள தேவனை சொல்லிக் கொடுக்க அவனை ஊந்தி தள்ளிக்கொண்டே இருக்கும், நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும். இந்த வகையான பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களை இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துல தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் எவைகள் மேல வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலை நோக்கி பாருங்கள், பவுல் மேல இருந்த அந்த அபிஷேகம், பவுல் மேல இருந்த அந்த ஆத்தும பாரம், பவுல் மேல இருந்ததான அந்த வைராக்கியம் பிற ஜாதிகளுக்குள்ள, ஜனங்களுக்குள்ள, ஜூதர்களுக்குள்ள அவனை இழுத்து கொண்டு போனது. எனக்கு பிரியமான தேவனுடைய சாமி, இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் தேடுகிற ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். வைராக்கியம் உள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் யாருக்காகிலும் ஆண்டவரை பற்றி சொல்ல முயற்சி எடுக்கிறோமா? யாருக்காவது சொல்லுவதற்கு புறப்பட்டு போகிறோமா? எங்கேயாவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு நாம் உற்சாகமும் காணப்படுகிறோமா? வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லா இடங்களுக்குள்ளும் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்க. இன்னொரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே 18வது அதிகாரத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது, 18வது அதிகாரம் 5வது வசனத்தை கவனித்து பாருங்க. பவுல் சொல்லுகிறார், மக்கோதனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்து என்று யூதருக்கு சிஸ்தாந்தப்படுத்தினான் என்று நாம வாசிக்கிறோம். இங்க ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. வசனம் சொல்லுகிறது, பவுலை அந்த சீலாவையும் தீமோத்தேயுவையும் பார்த்த போது பவுலுக்குள் ஒரு பெரிய வைராக்கியம் வர ஆரம்பித்தது. வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும், நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் இவர்களைப் போல ஊழியம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வைராக்கி. எனக்கு பிரியமான தேவனுடைய சாணமே, இந்த பவுல் அந்த சீலாவையும் தீமோத்தேயையும் பார்த்த பொழுது அவர்களுக்குள்ள வந்த வைராக்கியத்தை பாருங்க. இவர்களை போல நாமும் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். என்ன காரியம் செய்தார்கள் அவர்கள்? நல்ல கவனிங்க, 17வது அதிகாரத்தில் எப்படி வாசிக்கிறோம்? 17வது அதிகாரத்துல 11வது 12வது வசனங்கள் எப்படி வாசிக்கிறோம்? வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தால் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் தேவ வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குலசாலிகளாய் இருந்தார்கள். 12வது வசனம், அதனால் அவர்கள் அநேகம் பேருக்கு அனுப்புடைய இருக்கிறதும் அநேக ஸ்திரீகள் புருஷர் விசுவாசித்தார்கள். 13வது வசனம் சொல்கிறது, பெரியாவிலும் தேவ வசனம் பரவினா அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேர் யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். பவுல் அந்த இடத்துல இருந்து பாருங்க, 14வது வசனம், உடனே சகோதரர்
பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். இந்த இடத்துல என்ன கவனிக்கிறோம் என்று சொன்னால், பவுல் வழியாக தெசலோனிக்கே பட்டணத்திலும் சரி, கிரேக்க பட்டணத்திலும் சரி, அந்த எல்லா இடங்களிலும் அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டது. ஜனங்கள் நாளுக்கு நாள் ரட்சிக்கப்படுகிறார்கள். வசனங்களை ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு பெரிய எதிர்ப்பும் பவுலுக்கு இருந்தது. ஒரு கூட்டத்தார் பவுல் போகிற இடங்களெல்லாம் குழப்பத்தை உண்டாக்குறதும், பவுல் போகிற இடங்களெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதும், பவுலை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்கிற ஒரு வெறியோடு கூட இன்னொரு பக்கம் ஜனங்கள் அவனை தேடிக்கொண்டே வருகிறார்கள். இந்த மாதிரி நேரத்துல தான் பவுல் அந்த இடத்துல இருந்து சமுத்திர வழியாய் அனுப்பப்படுகிறான். நல்ல கவனிங்க, இந்த தீமோத்தேயும் இந்த சீலாவும் செய்த வேலை என்னவென்றால், பவுல் இன்னும் நமக்கு தேவை, பவுல் போன்றவர்கள் இன்னும் தேசத்துக்கு தேவை, பட்டணங்களுக்கு தேவை, ஜனங்களுக்கு தேவை. ஆகவே இந்த பவுல் உயிர் வாழ வேண்டும், இந்த பவுல் இந்த இடத்திலிருந்து எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பவுலும் இந்த தீமோத்தேயும் சீலாவும் பவுலை அந்த இடத்திலிருந்து அனுப்பிவிட்டு அந்த இடத்துல அவர்கள் தங்கி இருந்தார்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கொல்லப்படுவோம் என்று அறிந்தும் ஆண்டவருக்காக நின்றவர்கள், பவுல் கொல்லப்பட வேண்டிய இடத்துல தாங்கள் செத்தாலும் பரவாயில்லை, சுவிசேஷத்துக்காக தன் தலைகளை கொடுத்தவர்கள், ஜீவனை கொடுத்தவர்கள், வைராக்கியமாய் ஆண்டவருக்காக அந்த இடத்துல நின்றவர்கள். இப்ப நல்ல கவனிங்க, 18வது அதிகாரம் 5வது வசனத்துல நான் அதை தான் வாசிக்கிறோம். மறுபடியும் பவுல் அந்த 2 பேரை பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஒரு பெரிய வைராக்கியம், அவர்களை பார்த்த பொழுது அவன் ஆவியில் ஒரு வைராக்கியம் வந்து, வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும், வாழ்ந்தால் இவர்களைப் போல நாம் ஊழியம் செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட மனுஷர்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக சாட்சியாக வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுலை கவ்வி பிடிக்க ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் உலகத்துல எத்தனையோ நல்ல மனுஷர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு ரெனார்ட் போங்கே போன்ற மனுஷர்கள் நீங்க பார்க்கும் பொழுது, பிலிகிரம் போன்ற மனுஷர்களை நீங்க பார்க்கும் பொழுது, உங்க கண்கள் முன்பதாக வாழ்கிற நல்ல தேவ மனுஷர்களை பார்க்கிற பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த வைராக்கியம் வர வேண்டும். ஐயோ, இவர்களைப் போல ஊழியம் செய்ய வேண்டும், இவர்களைப் போல கர்த்தருக்காக சாதிக்க வேண்டும், இவர்களுக்காக புறப்பட்டு போக வேண்டும், இவர்களைப் போல சாட்சியாய் வாழ்ந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம் நம்முடைய இருதயத்தை கவ்வி பிடிக்க வேண்டியதா இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நல்ல விஷயங்களில் நாம் வைராக்கியம் பாராட்டுவோம், நல்ல ஆவிக்குரிய காரியங்களில் நாம் வைராக்கியம் பாராட்டுவோம். மாம்சத்துக்குரிய காரியங்கள்ல, பேய்த்தனத்துக்குரிய காரியங்கள்ல, மனுஷ கட்டுப்பாடுகளுக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் அல்ல, ஆண்டவருடைய காரியங்கள் மேல நாம் வைராக்கியம் கொள்வோம். இன்னொரு காரியத்தை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல இப்படி வாசிக்கிறோம். 11வது அதிகாரம் 11வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். அங்க ஒரு வைராக்கியத்தை குறித்து பவுல் எழுதும்போது இப்படி எழுதுகிறார். வசனத்தை பாருங்க, 11வது அதிகாரம். வேதம் சொல்லுகிறது 11வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். பைபிள் வசனம் சொல்லுகிறது 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம். பதினோராவது அதிகாரம், 2 கொரிந்தியர் 11. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவினும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பாருங்க, ஒரு பெரிய பாரம் இருந்தது, ஒரு பெரிய தாகம் இருந்தது. திருச்சபையை எப்படி ஆகிலும் ஒரு கற்புள்ள கன்னிகையாக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும், ஒப்பு கொடுத்து விட வேண்டும்.
ஆனாலும் அதே நேரத்துல அவருக்கு ஒரு பெரிய பயமும் இருந்தது. என்ன அந்த பயம் என்றால், கொல்லாத சாத்தான் அவர்களை வஞ்சித்து விடுவானோ, ஏமாற்றி விடுவானோ, திசை கெட்டு போக செய்து விடுவானோ, கெடுத்து விடுவானோ, அவர்களை வேறு திசைக்கு இழுத்து கொண்டு போய் விடுவானோ என்கிற ஒரு பெரிய பயமும் அவரை கவ்வி பிடித்தது. வசனம் சொல்லுகிறது 3வது வசனம் பாருங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்பட்டு விடுமோ என்று பயந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஜன கூட்டம் எழும்பும் பொழுது இன்னொரு காரியம் ஜனங்களை சிறைப்பிடிப்பதற்காக தீவிரமாய் புறப்பட்டு வருகிறத நீங்க பார்க்க முடியும். உபதேசம் போன்ற காரியங்கள் இன்றைக்கு மனுஷருடைய ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த வைராக்கியத்தை அப்படியே தனித்து விடக்கூடிய அளவுக்கு நெருப்பை போல பற்றி எரிகிற வைராக்கியம். ஆரம்ப நாட்களில உங்களுக்கும் எனக்கும் இருந்த இந்த வைராக்கியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அதுகளை கொஞ்சம் பின்னிட்டு நோக்கி பாருங்க. ஜெபிக்கிறதுல வைராக்கியமாய் இருந்திருப்போம், பரிசுத்தத்துல வைராக்கியமாய் இருந்திருப்போம், அந்நிய பாஷை பேசுகிறதுல வைராக்கியமாய் இருந்திருப்போம், ஊழியம் செய்யறதுல வைராக்கியமாய் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த எரிகிற இந்த நெருப்புக்கு மேல ஏதோ தண்ணியை ஊற்றி அணைத்து விட்டது போல எல்லாம் இந்த இன்றைக்கு செய்து வருகிற தந்திரமான ஒரு வேலை என்னன்னா, துருபதேசமாகிய உபதேசத்தை ஜனங்களுக்குள்ள ஆழமாய் அவர்களுக்குள்ளே ஊற்றி விடுகிறான். எல்லா வைராக்கியம் இன்றைக்கு தனிந்து போய்விட்டது. பவுலுக்கு இருந்த பெரிய பயம் அதுதான். ஐயோ, இன்றைக்கு பற்றி எரிகிற இந்த வைராக்கியமானது தனிந்து போய் விடுமோ, சத்துரு இவர்களை ஏமாற்றி விடுவானோ, சத்துரு இவர்களை கொள்ளை கொண்டு போய் விடுவானோ, சத்துரு இவர்களை அவருடைய நிலைமையை மாற்றி விடுவானோங்கிற ஒரு பெரிய பயம் இன்றைக்கு காணப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த வகையான சத்துருடைய காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இவ்வகையான மோசமான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. பற்றி எரிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். வைராக்கியத்துல இன்னும் முன்னேறி செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கற்புள்ள கன்னிகையை எதிர்பார்த்துத்தான் மணவாளனாகி கிறிஸ்து வருகிறார். நாம் கெடுக்கப்பட்டு விட்டுவிடக்கூடாது, திட்டுப்பட்டு விடக்கூடாது, இந்த உலகத்தோடு ஒத்து போய்விடக்கூடாது, இந்த காரியங்கள்ல நாம் சிக்கப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில இன்னொரு மனுஷனை நான் காட்சி தந்து நான் நிறைவு செய்யலாம். வசனத்தை பாருங்க. ஒரு மனுஷன் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாய் நின்ற ஒரு மனுஷனை குறித்து நாம வாசிக்கிறோம். அவன் பேர் பினேகாஸ். வசனம் சொல்லுகிறது. என்னாகம 25வது அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகம 25வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியை காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கையை உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு மனுஷன் பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல பரிசுத்தத்துக்காக ஒரு மனுஷன் எழுப்பினான். அவன் பேர் தான் பினகாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன். நல்ல கவனிங்க. இவனுடைய காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. பாவம் பெருகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் துணிகரமான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை தேவனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்து நியாயப்பிரமாணத்தை பிரசங்கித்த மோசே, ஆரோன் போன்றவர்கள் அந்த அதிகாரத்துல வாசித்து பாருங்க, உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, எல்லை மீறி போய்விட்டது, கை மீறி போய்விட்டது, ஜனங்கள் எங்கும் துணிகரமாக பாவம் செய்கிறார்களே, பார்த்து கொண்டுதான் இருக்க முடிந்ததே ஒழிய அதை தடுக்கிறதுக்கு எந்த விதமான ஆற்றலும் முயற்சியும் எடுக்க முடியாத நிலையில அவர்கள் அழுது கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனுஷன் பினேகாஸ் அவன் பார்க்கிறான். அந்த பாவம் செய்கிறவர்கள் துணிகரமாக தேவாலயத்துக்குள்ளேயே வந்து பாவம் செய்கிறதை அவன் பார்த்த பொழுது, நான் அதை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கிறேன். நல்லா கவனிங்க. பினேகாஸ் தீட்டுப்பட்டு விட்டால் தொடர்ந்து ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. கொலை குற்றத்தை சுமந்தவனாக தெரிய வேண்டும். அவனுடைய மனசாட்சியில இவ்வகையான போராட்டம் இருந்திருக்க வேண்டும். எல்லா பிரபுக்களும் தலைவர்களும் மத தலைவர்களும் இராணுவ தலைவர்களும் பிரபுக்களும் மோசே
போன்ற ஆரோன் போன்ற மனுஷர்களெல்லாம் அமைதியாய் பார்த்து கொண்டிருக்கிற போது நமக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? நமக்கு பின்னால ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது, ஆசாரிய ஊழியம் இருக்கிறது. அந்த ஊழியத்தை மிக அழகாக நாம ஆரோனுக்கு பின்பு செய்து கொண்டு போகலாமே. இந்த மாதிரி நேரத்துல நாம் நம்மை கரைப்படுத்தி விட்டுடக் கூடாதுங்கிற காரியத்தில் அவர்கள் தேங்கி தங்கி இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அவன் அப்படி நினைக்கவில்லை. தேவ சமூகத்தை தீட்டுப்படுத்தி விட்டார்களே, தேவ ஜனங்கள் தீட்டுப்படுகிறதுக்கு இவர்கள் காரணமாய் விட்டார்களே என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே இந்த வகையான பாவங்களை செய்கிறது துணிகரம் கொண்டார்களே என்று சொல்லி ஒரு ஈட்டியும் எடுத்து அந்த இடத்துல அவர்களை ஒரே குத்தி அவர்களை கொலை செய்து போட்டு விடுகிறான். என் வேதம் சொல்லு, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வாதையும் நின்று போனது. பாவம் செய்கிறவர்களும் பாவம் செய்தவர்கள் நிறுத்தி விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த மாதிரி துணிகரமாக பாவத்துக்கு எதிராக எழும்பி வந்த அந்த பினேகாசை தேவன் விட்டுவிடவில்லை. ஆண்டவர் சொன்னார், பினேகாசுக்கு நித்திய 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 காலமாய் இந்த ஆசாரிய ஊழியர் செய்கிற பாக்கியத்தை தான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, எபிரேயன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், நாம் இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லையே. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், ஆண்டவருக்காக எழுந்திருப்போம், பாவத்துக்கு எதிராக எழுந்திருப்போம். பாவம் பூமியை நிரப்பியிருந்தாலும் பினேகாசை போல ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டவர்களாய் நாம் எழும்ப வேண்டும். தேவன் இன்றைக்கு நம்மை நோக்கி பார்க்கிறார். எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் இந்த பூமியிலே இல்லையா? இந்த ஜனங்களுக்குள்ளே இல்லையா? இந்த சபைகளுக்குள்ளே இல்லையா? இந்த குடும்பங்களுக்குள்ளே இல்லையா? ஒரு பினேகாசை போல எழும்பவில்லையே, ஒரு பவுலை போல எழும்பவில்லையே, ஒரு தாவீதை போல எழும்பவில்லையே, ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல எழும்பவில்லையே. அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இன்றைக்கு உங்களையும் என்னையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வைராக்கியம் கொண்டு எழும்புவோம். ஆண்டவருக்காக ஒரு வேலை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஒரு சுவிசேஷம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நம்மளை கவ்வி பிடிக்க வேண்டும். ஜெபிக்கிறதுல வைராக்கியம், வேதம் வாசிக்கிறதுல வைராக்கியம், ஆலயத்துல போய் ஊழியம் செய்கிறதுல வைராக்கியம், ஆத்தும ஆதாயம் செய்கிறதுல வைராக்கியம், அபிஷேகத்துல நிரம்பி காரியங்களை செய்கிறதுல ஒரு பெரிய வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் ஆண்டவருக்கு எழும்ப வேண்டிய ஒரு காலத்துல நேரத்துல நாம் வந்து நிற்கிறோம். தேவனுடைய கண்கள் யாருக்காவது ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு, வரங்களை கொடுக்கிறதுக்கு அவர் இன்றைக்கு ஆயத்தமாயிருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்புகிறார்களோ அவர்களை கொண்டு தேவன் தேசத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம ஜெபம் செய்ய போகிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் இன்றைக்கு எழும்ப முடியாதபடிக்கு நமக்கு இருக்கிற தடை என்ன தெரியுமா? என் வசனம் சொல்லுகிறது பாருங்க. இன்றைக்கு நாம் எழும்ப முடியாதபடிக்கு நமக்கு இருக்கிற தடை என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 21 இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் இந்த ஆண்டவர் எருசலேமுக்கு கழுதையிலே பவனியாய் போகிற சம்பவம் எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷத்துல இதை வாசிக்கலாம். ஆனா மத்திய சுவிசேஷத்துல மாத்திரம் ஒரு விசேஷித்த ஒரு குறிப்பை அவர் குறிப்பிடுகிறது நீங்க கவனிக்க முடியும். மற்ற சுவிசேஷத்துல இல்லாத ஒரு குறிப்பை மத்திய சுவிசேஷத்துல நீங்க பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள வருகிறார். புறா விற்கிறவர்களை, காசு பலகை வைத்திருக்கிறவர்கள், ஆடு மாடுகள் எல்லாம் திரட்டி எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டு கசையப்பினி அடிக்கிற சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மத்தேயு சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ஆலயத்துல இருந்த இன்னொரு காரியத்தை மத்தேயு அதை குறிப்பிடுகிறது நீங்க பார்க்கலாம். 21வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். மேல் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 12வது வசனத்திலிருந்து, இயேசு தேவாலயத்தில பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களை கொல்லூருமாக யாவரையும் வெளியே திரட்டி காசுக்காரருடைய
பலகைகளை புறாவிக்கிற ஆசனங்களை கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்துல வந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். சிலரை திரட்டி அடிக்கிறார். நல்லா கவனிங்க. சிலதை நீங்க அந்த வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் புறா விற்கிறது தவறு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. காசு அந்த விற்கிறது தவறு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் இது வைக்க வேண்டிய இடத்துல அது இல்லை. அதாவது வெளியே இருக்க வேண்டியது இப்ப ஆலயத்துக்குள்ள வந்துட்டு, அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆண்டவர் விரும்பல. அதுல திறத்தினார். அவைகள் தேவையான ஒன்று. வெளி தேசத்திலிருந்து ஒரு மனுஷன் ஆடு மாடுகளை கொண்டு வர முடியாது. வெளி தேசத்தினுடைய காசுகளை கொண்டு வந்து இந்த தேசத்துல அவன் பரிமாற்றம் செய்ய முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட மனுஷர்கள் தேவை. ஆனால் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும். அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் உள்ளே வந்து விட்டதுனால ஆண்டவர் அவளை திரட்டி அடிக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு ஆலயத்தை நிரப்பியிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, தரிசனத்தை இழந்தவர்களும் ஆண்டவருக்காக எழுந்து செயல்பட முடியாதவர்களும் ஆலயத்தை இன்றைக்கு நிரப்பியிருக்கிறார்கள். ஒரு பவுலை போல, ஒரு பினகாசை போல, ஒரு தாவீதை போல கர்த்தருக்காக எழும்ப முடியவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு தரிசனத்தை இழந்து விட்டோம். வசனம் சொல்லுகிறது, சப்பானிகள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியாத மனுஷர்கள், சப்பானிகள் ஒரே இடத்துல உட்கார்ந்து காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எழுந்து போக முடியவில்லை. அவர்கள் சப்பானிகளாய் இருக்கிறார்கள். கண்கள் குருடானவர்கள் என்று சொல்லுகிறதை நான் கவனிக்கிறேன். தரிசனத்தை இழந்தவர்கள். ஏன் நாம வாழ்கிறோம், ஏன் நாம இந்த பூமியில இருக்கிறோம், ஆண்டவர் ஏன் இந்த இருளில் இருந்து நம்மளை தெரிந்து கொண்டார், ஏன் ஆண்டவருக்காக நாம சாட்சியாய் வைராக்கியமா நிற்க வேண்டும், எந்த விதமான கரிசனையும் இல்லாம ஏதோ புற ஜாதிகளைப் போல நாமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இல்லை 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 இல்லை. வேதம் சொல்லுகிற தரிசனத்தை இழந்தவர்களை தேவன் சுகமாக்கினார். சப்பானிகளை தேவன் சுகமாக்கினார். அவர்களை திரட்டி விடல. ஆடு மாடுகளை திரட்டி விட்ட தேவன் அந்த சப்பானிகளை திரட்டி விடல, அந்த குருடர்களை திரட்டி விடல. காரணம் என்னவென்றால் அவர்களை தேவன் சுகமாக்கினார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, சில வேளைகளில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கோடு கர்த்தர் பேசுகிற நேரமாயிருக்கலாம். தரிசனத்தை இழந்து போய் நிற்கிறீங்களா? ஆரம்பத்துல ஆண்டவருக்காக எழுந்து காரியங்களை செய்த நீங்க இன்னைக்கு எல்லாம் மங்கி போய் எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிறார். நீங்க மறுபடியும் தரிசனம் உள்ளவர்களாய் ஓட முடியும். சப்பானிகளைப் போல ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்த நிலையிலே இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை மறுபடியும் தொடுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சுகம் தருகிறார். நீங்க எழுந்து புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், தேசங்கள் தோறும் ஆண்டவரோட வேலையை செய்கிறதுக்கு மான் கால்களை உங்களுக்கு தந்து அவர் அனுப்ப அவர் சித்தமாயிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நமக்கு ஒரு வைராக்கியம் தேவன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல வைராக்கியமாயிருக்கிறார். தேவன் உங்களை உயர்த்துகிறதுல வைராக்கியமாயிருக்கிறார். தேவன் உங்களை மேன்மையாக வைக்கிறதுல அவர் வைராக்கியமாயிருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்காக நீங்களும் நானும் வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்று என் வேதம் ஒரு அறைகூவல் விடுகிறது. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் மேல ஒரு அக்கினி இறங்கி வரட்டும் ஏசப்பா. அந்த அக்கினி என்னவென்றால் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அக்கினி அவர்களை கவ்வி பிடிக்கட்டும். அவர்களுக்குள்ள பற்றி எரியட்டும். ஒரு சின்ன நெருப்பு தான் ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போல உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆவிக்குரிய தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தட்டும். அவள் தங்கியிருக்கிற வீட்டுல, வேலை செய்கிற ஸ்தலத்துல, போகிற திருச்சபையில, தேசத்துல எந்த மூலையில இருந்தாலும் உமக்காக பற்றி எரிகிறவர்களாய் ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் அவர்களை பட்சிக்கட்டும், அவர்களை பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல ஒரு தாவீதை போல, ஒரு பவுலை போல, ஒரு பினகாசை போல, ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல வல்லமையாய் பற்றி எரியும்படி ஒரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.